பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்ட வார்த்தை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற இந்த காலவேளையிலே இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். மீண்டுமா இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே தோல்விகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை வரும் பொழுது மனிதரிடத்திற்கு நாம் திரும்புகிறோம். இல்லாத ஒன்றை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிற ஆண்டவர். எரேமியா தீர்க்கன் மூலமாக சொல்லுகிற வார்த்தை, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஒருவேளை இந்த வருஷத்திலே அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தோல்வியாக இருக்கலாம். சுயம் என்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளாய் வெளிப்பட்டு உங்களுக்கு அநேக காரியங்களை தோல்வியிலே அது முடிய பண்ணிருக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 2 குமாரரில் ஒரு குமாரன் தன் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஆசிகளை அளித்தான். தன் தகப்பனிடத்திலிருந்து இருந்து அநேக ஆசிகளை அவன் பறித்து கொண்டு போனான். தகப்பனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஐயோ, என் மகன் இப்படி போய்விட்டான் என்கிற கடினமான இருதயத்தோடு அந்த தகப்பன் இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் மகனை குறித்து ஏங்கிக் கொண்டே இருந்தார். என் மகன் எப்படி இருக்கிறானோ என்கிற எண்ணம் அவர்களுக்காக இருந்து கொண்டே இருந்தது. நாட்கள் ஓடினது. தன்னுடைய ஆசிகளை எல்லாவற்றையும் விற்று அவன் செலவழித்து ஆடம்பரமாய் உல்லாசமாய் இருந்தான். எங்கு பார்த்தாலும் அவனுக்கு, எங்கு திரும்பி பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே உல்லாசங்கள், இன்பம், மகிழ்ச்சி, ஆரவாரம் எல்லாம் முடிந்து போன ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. அந்த நாள் வெறுமை என்கிற நாள். ஐயோ, நான் பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்கிற ஒரு உணர்வை பெறுகிறான். வேதம் இப்படியா சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் எல்லாவற்றையும் செலவழித்து முடித்த பிறகு அவனுக்குள்ளாக பஞ்சம் வருகிறது, குறைவு வருகிறது. பஞ்சத்தினாலே அவன் பாதிக்கப்படுகிறான். மறுபக்கத்திலோ சரீர குறைவு, பலவீன குறைவு, மாம்சத்திலே போராட்டம், எல்லா குறைவுகளும் அவனை தேடி வருகிறது. அவனுடைய வழி சீர்கெட்டதாய் இருந்தது நிமித்தமாய் குறைவை கண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இப்படியா சொல்லுகிறது. யோபு 31ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் என்போ என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழிகளை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய யோசனைகளை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாய் இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வழிகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிவோம். சங்கீதம் 139 தாவீது சொல்லும் பொழுது, வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் இருக்குதோ ஆண்டவரே, சோதித்து அறியுமைப்பா என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், கதறுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளின் காலை பொழுதிலே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒருமுகப்படுத்தி தேவனை தேடுவோம். வருகிற ஆண்டு புதிய ஆண்டு, மகிமையின் ஆண்டாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.